My dear Sai Techies, நீங்க எல்லாருமே "நோ thyself" உங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற முயற்சியில் நீங்கள் ஈடுபட வேண்டும். "Know thyself", "Plan with SWOT", "Execute with Kanban". இந்த 3 தலைப்புகளையும் சேர்த்துத்தான் நான் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கின்றேன். "Know thyself", "Plan with SWOT", "Execute with Kanban". இதுல நம்ம தெளிவா இருப்போம். "நோ தைசெல்ஃப்", உங்கள நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அத எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் இந்த ஸ்வாட் அனலைசிஸ் அப்படிங்கிற அந்த திட்டம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது எக்ஸிக்யூட் வித் கேன்பேன். இது வந்து கேன்பேன் பத்தி ஏற்கனவே நான் பல லெக்சர்ஸ்ல சொல்லியிருக்கேன். அந்த கேன்பேன வச்சு உங்களுடைய திட்டத்த எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். இந்த கேன்பேன் போர்ட் மூலியமா நாம நம்மளுடைய செயற்பாடுகள அப்படியே த்ரூவா பார்க்கலாம். விசுவலைஸ் பண்ணலாம். எந்த ஒரு விஷயத்தையும் நாம அடிக்கடி நான் இந்த ISO 9000 அந்த மேனேஜ்மென்ட் சீரிஸ் எல்லாம் கார்ப்பரேட் ட்ரெய்னிங்ல இருக்கிறப்ப சொல்லிட்டு இருப்பேன். சொன்னபடி, செய்தபடி, எழுதியபடி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த 3 படிநிலைகள் அப்படிங்கிறது முக்கியம். நாம என்ன சொல்ல வரோம்? என்ன செய்றோம்? எத எழுதி வைக்கிறோம்? அப்ப அந்த 3த்துக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. அப்போ அது பிரகாரம் நம்ம பண்ணா, பெர்ஃபெக்ட்டா அது அமைஞ்சிரும். அத நம்மளுடைய செயற்பாடுகள நாம மட்டும் கண்காணிக்கணும்னு அவசியம் இல்ல. நம்மை சார்ந்தவர்களும் கவனிக்க வைக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம என்ன பண்றோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப "நோ தைசெல்ஃப்" அப்படின்றத பத்தி நம்ம பேசுவோம். இதுல பிகின் வித் செல்ஃப் அவேர்னஸ். நம்மள பற்றி நாம புரிஞ்சுக்கலன்னா வேற யாரு புரிஞ்சுப்பா? அதனால நாம நம்மளுடைய ஹேபிட்ஸ் என்ன? நம்மளுடைய பழக்கவழக்கம் என்ன? நம்மளுடைய வலிமை என்ன இருக்கு? நம்மளுடைய ஸ்ட்ரெங்த்ன்னு சொல்லக்கூடியது என்ன இருக்கு? நாம எதெல்லாம் பயப்படுறோம்? நாம எந்த உச்சிக்கு நம்ம போகணும்? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? நம்மளுடைய அடுத்த செயல் திட்டம் என்ன? இத புரிஞ்சு செயல்படணும். SWOT அனாலிசிஸ். இந்த S ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்ட்ரெங்த். W அப்படிங்கிறது வீக்னஸ். O அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி. T அப்படின்னா த்ரெட்ஸ். இந்த எஸ்ஸும், டபிள்யூயும் சேர்த்து நாம வந்து அத ஒரு இன்டர்னல் பாராமீட்டரா சொல்லுவோம். அதே மாரி ஓ அண்ட் டி அது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் பாராமீட்டரா சொல்லலாம். சோ உள்ளுக்குள்ள இறைவன் உனக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறது என்ன? இந்த ஸ்ட்ரெங்த், அப்புறம் வீக்னஸ் நாமளா டெவலப் பண்ணிக்கிறது. இப்போ ஸ்ட்ரெங்த், வீக்னஸ் இது ஒரு பக்கம் நம்ம பிரிக்கலாம். இந்த ஓடி அப்படிங்கிறது அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட்ஸ். இத வந்து எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரெங்த், எக்ஸ்டர்னல் வீக்னஸ் அப்படின்னு கிளாசிஃபை பண்ணி கொண்டு போலாம். இப்ப நம்மளுடைய இன்டர்னல் ஸ்ட்ரெங்த், இன்டர்னல் வீக்னஸ் பத்தி பேசுவோம். இதுல உங்களுக்கு தான் தெரியும் நீங்க எதுல ஸ்ட்ராங்ன்னு. அதே டயத்துல உங்களை சார்ந்தவர்கள், இல்லாட்டினா உங்க டீச்சர்ஸுக்கு, இல்லாட்டினா உங்களுடைய சீரியஸான மென்டார்ஸுக்கு, இல்லாட்டினா உங்க பேரன்ட்ஸுக்கு, இல்லாட்டினா உங்களுடைய ஃபிரெண்ட்ஸுக்கு நீங்க எதுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்றது நல்லா தெரியும். சம்டைம்ஸ் உங்கள அறியாமலே நீங்க தெரியப்படுத்திருவீங்க. அது நமக்கு தெரியறதில்ல. ஆனா, இன்னொருத்தருக்கு தெரியும். அப்ப நம்மளுடைய நன்மைய கருதி யாரு பேசுறாங்களோ, அவங்கள்ட்ட நீங்க தாராளமா மனம் விட்டு பேசிக்கலாம். உங்களுடைய ஸ்ட்ரெங்த் என்னன்றத நீங்க கண்டுபிடிக்க முடியலன்னா, அவங்க மூலியமா நீங்க அத தெரியப்படுத்திக்கலாம். அப்ப நம்ம எதுல ஸ்ட்ரெங்த்தா இருக்கோம் அப்படிங்கிறது புரிஞ்சு போயிடும். பல தருணத்துல நான் வந்து சில ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் சொல்லுவேன், "உனக்கு நல்ல பேச்சு திறமை இருக்கு" அப்படிம்பேன். இல்லாட்டின்னா, நல்ல எழுதக்கூடிய கப்பாசிட்டி, இல்லாட்டினா நியூமெரிக்கல் அந்த ஸ்கில். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா அமையும். எல்லாருக்குமே ஒரே விதமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒருத்தர் போல தான் ஒருத்தர் இருக்கணும்லாம் ஒண்ணும் அவசியம் இல்ல இந்த உலகத்துல. அப்படிங்கிறப்போ, நீங்க எதுல நல்லா இருக்கீங்க, நல்ல ஸ்ட்ரெங்த்தா இருக்கீங்க. சில பேரு வந்து கான்செப்ட்ட புரிஞ்சுக்கிறதுல
இல்லாட்டினாக்கா கான்செப்ட்ட எப்படி உருவாக்குறது? இல்லாட்டினா அத எப்படி பிரசன்ட் பண்றது? மைண்ட் மேப் எப்படி பண்றது? புல்லட் பாயிண்ட்ஸ் எப்படி எடுக்கிறது? இல்லாட்டினா அத எப்படி எடுத்து கோர்வையா சொல்றது? இதெல்லாம் சில தனித்திறமைகள் இருக்கும். அத நாம வளர்த்துக்கணும். அதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரெங்த். ஒரு பக்கம் ஸ்ட்ரெங்த் இருந்ததுன்னா அப்படியே உட்றக்கூடாது. அத அப்படியே ஃப்ரோசன் ஆக்கிட்டோம்னா போச்சு. அத வளர வைக்கணும். இன்னொரு பக்கம் என்னன்னா, களை எடுக்கிற மாரி நம்மளுடைய வீக்னஸ ரிமூவ் பண்ணணும். நம்மளுடைய வீக்னஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணா தானே, நாம எப்போதும் ஈகோயிஸ்டிக்கா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய வீக்னஸ் தெரிஞ்சா கூட அத மறைச்சுக்கிட்டு இருப்போம். சொல்ல மாட்டோம். அதோட இல்லாம, இந்த வீக்னஸ் எனக்கு இல்லன்ற ஒரு மூட நம்பிக்கையில இருப்போம். அது தப்பு. இந்த வீக்னஸ் அப்படிங்கிறது சில சமயம் உங்களுக்கே தெரிஞ்சாலும் மூடி மறைக்கிறதுங்கிறது ஒரு தப்பான காரியம். இன்னொன்னு என்னன்னா, உங்களுடைய வீக்னஸ இன்னொருத்தர் ஈஸியா புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அத சொல்றதுக்கு பயப்படுவாங்க. ஆனா சில ஃபிரெண்ட்ஸ் நேரடியா சொல்லுவாங்க. சில டீச்சர்ஸ் நேரடியா சொல்லுவாங்க. அப்போ நாம நம்மளுடைய நம்மை பற்றிய ஒரு கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா, நல்லதாக இருந்தால் நாம கண்டிப்பாக அதை அக்செப்ட் செய்ய வேண்டும். அதுவே உண்மை இல்லாம சொன்னாங்கன்னா, அத புறந்தள்ளலாம். அவங்க சொன்னத வச்சுக்கிட்டே நாம முன்னேறிடலாம். இது எப்படின்னா ஒரு கழுத கதை சொல்லுவோம். ஒரு கழுதை ஒரு மணல் குழியில போய் மாட்டிக்கிச்சு. ஓன்னு கத்துச்சு. சுத்தி இருந்த சிறார்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அத பார்த்து ஒரே தமாஷா இருந்தது அந்த கழுதை கத்துறது. அதனால அது மேல கல்லெல்லாம் விட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. ஒண்ணு காப்பாத்தணும், இல்லாட்டினாக்கா கயிற போட்டு இழுத்து ஏதாவது பண்ணணும். எதுவுமே பண்ணாம இப்படி உலகமே அப்படிதான். நாம கீழ விழுந்துட்டோம் அப்படின்னா, கைகொட்டி சிரிக்கிறதுக்கு தான் பல பேர் இருக்காங்க. நம்மள தூக்கி விடுறது அப்படிங்கிறது சில பேர் தான். ஸோ, அந்த மாரியான சிச்சுவேஷன்ல இந்த கழுதை ரொம்ப புலம்பி பாவம் அப்படியே என்னடா கீழ விழுந்துட்டா காப்பாத்துறதுக்கு ஆள் இல்ல. கல் எடுத்து வேற அடிக்கிறான். கைகொட்டி வேற சிரிக்கிறானேன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தது. அப்ப அந்த பக்கமா ஒரு முல்லா போயிட்டு இருந்தார். அவரு அந்த கழுதைய பார்த்து சொன்னாரு, "எப்பா இத்தன கல்ல தூக்கி போட்டுருக்காங்களே! அதுவே கொஞ்சம் மேடாயிடும் போல இருக்கே! அதுலேருந்து தப்பிச்சு வந்துர்றது தானே!" அப்படின்னு லைட்டா ஒரு கோடு, ஒரு க்ளூ குடுத்துட்டு போயிட்டாரு. அப்பத்தான் இதுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆஹா! இந்த பசங்க கல்ல தூக்கி போட்டாங்க, மண்ண வாரி இறைச்சாங்க. இதுவே கொஞ்சம் அ ஜாஸ்தியா இருந்ததுன்னா, அதுவே மேடாயி அதுலேருந்து வெளில வந்துடலாம் போல இருக்கே! அப்டின்ட்டு, இது என்ன பிளான் பண்ணுச்சு, மறுபடியும் ஓன்னு கத்த ஆரம்பிச்சது. இந்த சத்தத்த கேட்டு மறுபடியும் வந்தாங்க. அதே மாரி அந்த குறும்பு பசங்க மண்ண வாரி போடுறது, கல்ல தூக்கி போடுறது. இது எல்லா அடியும் வாங்கிக்கிச்சு. எல்லா மண்ண கொட்டுறதையும் பார்த்துக்கிச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கல்லு, மண்ணு எல்லாம் சேர்ந்தோன, அது மேடு ஆனோன, அந்த கல்லு, மண்ணு, மேடு அத வச்சுக்கிட்டே அது வெளில வந்துருச்சு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சமுதாயத்துல நம்மள பத்திய ஒரு கமெண்ட்ட அடிக்கத்தான் செய்வாங்க. ஆனா, அந்த கமெண்ட்டயே நம்ம என்ன பண்ணணும்? நாம நம்மளுடைய முற்போக்கு பாதைய அத மாத்திறதுக்கான திறமைய வகுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. அதனால தான் ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்சஸ்ன்னு சொல்றது என்னன்னா, ஃபெயிலியர் மட்டும் கிடையாது. அதோட இல்லாம, நம்மள பார்த்து யாராவது ஏதாவது ஒரு ராங் கமெண்ட் அடிச்சா கூட, அதுல உள்ள ஒரு உண்மை தன்மைய அலசி, ஆராய்ஞ்சு, அத பேஸ் பண்ணி நாம ஈஸியா வெளில வந்துர கூட முடியும். அதையே நம்ம ஒரு முன்னேற்றக்கூடிய ஒரு பாதையா மாத்திற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட ஒரு தத்துவம். இப்ப நம்ம பாயிண்ட்க்கு வருவோம். இந்த வீக்னஸ் யாருக்கு தான் இல்ல? எல்லாருக்கும் இருக்கு. ஆனா, எத்தன காலத்துக்கு தான் வீக்னஸ் இருக்குன்னு சொல்ட்டு இருக்கிறது? அது ஒரு ப்ராப்பர் ட்ரெய்னிங் எடுத்துட்டு அதுலேருந்து வெளில வர வேண்டாமா? சில பேருக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து சரியா இருக்காது. எனக்கு பேசத் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, எழுதத் தெரியாதுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? உங்களுடைய தொழிலுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து, கண்டிப்பா அதுல உள்ள வீக்னஸ் என்னன்னு புரிஞ்சுகிட்டு, அதுக்கான ஒரு ஸ்பெஷல் ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டு, நாம முன்னேறணும். அதுல நம்ம போராட்டம் தான் வாழ்க்கை. அதனால ஆனா அதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு மென்டார் தேவைப்படும். அதனால தான் நான் அடிக்கடி சுவாமி சொல்றத தான் திருப்பி திருப்பி நான் வலியுறுத்திட்டு இருப்பேன். நமக்கு வந்து லைஃப்ல 4 தேவைப்படுது. ஃபாலோ த மென்டார் அதாவது மாஸ்டர், ஃபேஸ் த டெவில்ஸ், ஃபைட் டூ த எண்ட், பினிஷ் த கேம்.
இதுதான் அந்த நாலேட்ஜ். அதனால இந்த உலகத்துல நமக்கு நல்லது சொல்லுறவங்க ரொம்ப ரொம்ப ரேர். அப்படியே சொன்னாலும் நம்ம காதுல ஏறுறதில்ல. ஏதோ இடியாப்பம் விக்கிறவன் மாரி, "இடியாப்பம்" அப்படின்னு சொல்லிட்டு போற மாரி நமக்கு தோணும். அது என்னடா எப்ப பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்களே! வேற வேலை இல்லையே இவங்களுக்கு. ஆனா, அத சொல்றதுக்கு அவங்க இல்ல அப்படிங்கிறப்ப தான், அவங்க விட்ட இடத்த யாராலயும் பூர்த்தி பண்ண முடியாதுங்கிறத நீங்க நம்பணும். எனக்கு ஒருத்தரு நான் பேர் சொல்ல விரும்பல. எப்ப பார்த்தாலும் இந்த WhatsAppல குட் மார்னிங், குட் மார்னிங் சொல்லிட்டே இருப்பாரு. ஒன் ஃபைன் மார்னிங் அவரு சொல்றதுக்கு இல்ல. அதாவது இந்த உலகத்த விட்டு போயிட்டாரு. நான் ஆஸ் யூசுவலா எதிர்பார்க்கிறது, அடுத்த நாள் என்னடா மெசேஜ் வரல அப்டின்னா, அப்பதான் நான் உணர்ந்தேன். நமக்கு குட் மார்னிங் சொல்றதுக்கு ஒரு ஆள் இல்லாம போயிட்டாருன்ட்டு. அதனால இருக்கிறப்ப ஒருத்தர் சில விஷயங்கள பகிர்ந்துக்கிறாங்க. அப்படி பகிர்ந்து கொள்றது அப்படிங்கிறது அவங்களுக்காக மட்டும் இல்ல. நீங்க என்னமோ நெனச்சுட்டு இருக்கீங்க, இன்னொருத்தருக்கு அட்வைஸ் பண்றாங்க பெரியவங்க. அப்படி கிடையவே கிடையாது. அவங்க பண்றது எதுக்காகன்னாக்கா, தனக்கு தானே அத ஒரு எக்கோ சிஸ்டம் மாரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் நல்லது. அததான் நம்ம உணரணும். ஸோ, அதனால இங்க நான் சொல்ல வர விஷயங்கள நீங்க நல்லா உள்வாங்கிக்கங்க. அடுத்தது ஸ்ட்ரெங்த் பத்தி பேசிட்டேன். அதுக்கப்புறம் வீக்னஸ். அதாவது வீக்னஸ்ல நமக்கு என்னென்ன வீக்னஸ் இருக்கு? பேனாவ எடுங்க, பேப்பர் எடுங்க, எழுதி பாருங்க. ஏன்னா பேனான்றது வாழ்க்கையில ஒரு அற்புதமான ஒரு ஆண்டன். அது பலவிதமான ஒரு இறை சக்தியே நமக்கு குடுக்கும். அதனால எடுத்து எழுதினா தான் எந்த ஒரு விஷயங்களும் நமக்கு நல்ல விதமா மனதுல பதியும். இப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட் ஐ மீன் வீக்னஸ் அப்படின்றத பத்தி சொல்லிட்டு இருந்தேன். இந்த வீக்னஸ்ல நாளைக்கு பண்ணலாம். அடுத்த நாள் பண்ணலாம். முந்தா நேத்து ப ப பண்ணத அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். இப்படின்னு காலந்தள்ளி போடுறதுன்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் இருக்கே, இதுதான் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய ஒரு தடை. அதே மாதிரி நமக்கு நியூமெரிக்கலா சில ஸ்கில் இல்ல. ஏற்கனவே நான் சொன்ன மாரி கம்யூனிகேஷன்ல வீக்கு. அதாவது கம்யூனிகேஷன் நல்லா பேசுவோம். ஆனா, எத எப்ப பேசணும்னு தெரியாம பேசுறது, அதுவும் ஒரு கம்யூனிகேஷன் வீக் தான். அதனால இதுக்கெல்லாம் ப்ராப்பரான பயிற்சி எடுத்துக்கிட்டா தான் நல்லது. "சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்" என்பார்கள். இல்லையா? அதே மாரி இந்த ஸ்ட்ரெங்த் அண்ட் வீக்னஸ் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடுங்க. ஸோ ஸ்ட்ரெங்த் உங்களுக்கு என்னென்ன? அது ஒரு பெரிய லிஸ்ட் போடுங்க. வீக்னஸ் என்னென்ன? அத அதையும் லிஸ்ட் போடுங்க. இந்த வீக்னஸ எப்படி எலிமினேட் பண்றது? களை எப்படி எடுக்கிறது? அப்படிங்கிறத பாருங்க. அதே மாரி ஸ்ட்ரெங்த்த அப்படியே வச்சிருக்காதீங்க. அத இன்னும் எப்படி மேல மெருகூட்டி, நம்மளுடைய மெயின் ஸ்ட்ரீம்ல அத எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பாருங்க. அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட்ஸ். இது எப்படின்னா, அதாவது சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரெங்த் அப்படின்னு சொல்லலாம். ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் த எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரெங்த். அப்போ எல்லாருக்கும் இந்த மாரியான அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குங்கிறது நடக்காது. ஸோ, அதனால தான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி நெவர் நாக்ஸ் அட் த டோர் ட்வைஸ். ஒரு அழகு தேவதை மாரி கதவ தட்டுறப்பயே அத யூஸ் பண்ணிடணும். அப்போ என்னென்ன ரிசோர்ஸஸ் நமக்கு கிடைக்குது? என்னென்ன சப்போர்ட் சிஸ்டம் நமக்கு அவைலபிளா இருக்கு? அது ஆன்லைன்லயோ, ஆஃப்லைன்லயோ, டைரக்ட்டாவோ, மென்டாரிங்காவோ, ஒரு அட்வைசர் மூலியமாவோ, ஒரு ஃபிரெண்ட்ஸ் மூலியமாவோ, ஒரு புத்தகம் மூலியமாகவோ, எப்படி வேணாலும் இருக்கலாம். த்ரெட்ஸ் அப்படிங்கிறது, அதுவும் அப்படியே வெளியிலேருந்து வர்றது தான். அந்த வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் வீக்னஸ்ன்னு சொல்றோமே, அதுதான் த்ரெட்ஸ். அது என்னென்ன இருக்கலாம்? அப்படின்னா, நம்மளுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நம்ம பாட்டு ஒரு போக்குல போயிட்டு இருப்போம். ஏதாவது ஒரு நம்ம கவனத்த சிதறுற மாரி, நம்ம டைவர்ட் பண்ற மாரி, சில விஷயங்கள் நம்மள சுத்தி நடக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டிமுலை அப்படிம்போம். இந்த ஸ்டிமுலேட்டிங் எலிமெண்ட்ஸ் நம்மள சுத்தி படாத பாடுபடுத்துது. அது மிகப்பெரிய ரிஷிகளையும் பாதிக்கும். பாதிச்சிருக்கு. அதுதான் வரலாறே. அதனால நம்ம ஏமாத்துறோம். அதனால கூடுமான வரையிலும் இந்த எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலைன்னு சொல்லக்கூடிய, நம்மளை தூண்டிவிடக்கூடிய ஒரு என்விரான்மென்ட்ல நாம நெகட்டிவா தூண்டிவிடக்கூடிய என்விரான்மென்ட்ல இருக்கவே கூடாது. பாசிட்டிவா இருக்கிற இடத்துல தான் நாம இருக்கணும். அதனால தான்
சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம், நிஸ்ஸங்கத்வம் நிர்மோகத்துவம்னு சொல்லுவேன். நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்துவம்னு சங்கரர் சொல்லுவார். அதனால தான் நமக்கு ஒரு நல்ல சத்சங்கம், குட் அசோசியேஷன், குட் என்விரான்மென்ட். பிகாஸ் என்விரான்மென்ட் மேக்கப் மேன் சொல்லுவாங்க. அதனால நமக்கு ஒரு நல்ல அற்புதமான சூழ்நிலை நமக்கு அமைஞ்சது அப்படின்னா, அத எஃபெக்டிவா நம்ம யூஸ் பண்ணணும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாம பர்சனலா ஒரு அகாடமிக் ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும், இல்லாட்டா நம்ம கேரியர் ஸ்ட்ராட்டஜி எது வேணா பண்ண முடியும். சரி சார், நான் இப்ப பிளான் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து என்ன பண்றது? இருக்கவே இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேனே உங்களுக்கு, இந்த கேன் பேன் போர்ட். எக்ஸிக்யூட் வித் ஃபோக்கஸ் தட் இஸ் வெரி, வெரி இம்போர்டன்ட். அதாவது நான் எந்த ஒரு விஷயத்தையுமே எழுதுங்கன்னு சொல்லுவேன். அதனால கன்வெர்ட் யுவர் பிளான் இன்டோ கிளியர் விசிபிள். அத வந்து நாமன்னு இல்ல, நம்மள சார்ந்தவங்களும் அத பார்க்கணும். தப்பே கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய இப்ப இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வொர்க் ஷாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேன்பேன் போர்டு வச்சிருப்பாங்க. அதுல என்னன்னா 4 கட்டம் தான் இருக்கும். பேக்லாக் என்ன? ரெடினஸ். அடுத்த வேலைய என்ன எடுக்க போறோம்? இன் புரோகிரஸ். என்ன வேலை நடந்துட்டு இருக்கு? டன். எத முடிச்சிருக்கேன். ஒரு 4 கட்டமா போட்டு வச்சிருப்பாங்க. அந்த 4 கட்டத்துல நம்ம இந்த ஸ்டிக் நோட்ஸ் இல்லையா? இல்லாட்டினா எழுதி கூட வச்சுட்டு அடுத்தடுத்து மூவ் பண்ணிட்டே இருக்கலாம். அதுக்கு தான் சாய் டெக்ல நம்ம saitechinfo.com/kanban அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் சாஃப்ட்வேரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். இத யார் வேணா யூஸ் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு நான் அந்த லிங்க் அனுப்புறேன். நீங்க அதுல கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா உங்களுக்கு பண்ண தெரியலன்னா நான் சொல்லி தரதுக்கு தயாரா இருக்கேன். நம்மளுடைய சிஸ்டத்த எஃபெக்டிவா யூஸ் பண்ணுங்க. அப்போ இந்த பேக்லாக்ல என்னென்னலாம் இருக்கு? அதாவது பெண்டிங்கா இருக்கிறது, அது ஒரு தனி லிஸ்ட். அப்புறம் ரெடினஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாரி, அது ஒரு தனி காலம். அப்போ ஒன் அட் அ டைமோ, மல்டி டாஸ்க்கோ எத வேணாலும் ஃபோக்கஸ் பண்ணி, யாரு என்ன டாஸ்க்க எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்காங்கிறத நாம அத புரிஞ்சுகிட்டு, அத விசுவலைஸ் பண்ணலாம். ஸோ அதனால தான் இந்த சிஸ்டம் என்ன பண்ணும் டெஃபினட்டா ஒரு செல்ஃப் டிசிப்ளின குடுக்கும். டைரக்ஷன குடுக்கும். நல்ல ரிசல்ட்ட குடுக்கும். அதனால தான் இத ஒரு கேப்ஷனாவே வச்சுக்கங்க. "நோ தைசெல்ஃப். பிளான் வைஸ்லி. ஆக்ட் டெய்லி. Success will follow." May God bless you. Best wishes, my dear students.